எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒகேனக்கல் ஸ்பெஷல் மீன் வறுவல் தாங்க. என்னென்னா அவங்க என்ன மெத்தடில் செய்கிறாங்க, நம்ம அதே மாதிரி மசாலா கலந்து அதே டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு மீன் வறுவல் செய்யலாம். என்னென்ன மசாலா கலந்து அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் வறுவல் செய்யலாம். வாங்க என்னென்ன மசாலா கலந்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் மீன் க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்காக 1 கிலோ மீன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் நம்ம என்னென்ன மசாலா கலக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும். அதுக்கு அடுத்தது 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மீன் வறுவல் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. நம்மளும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாக் மாவு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை மேலே போட்டு தூவி அதையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாக்கா பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பொரிக்கலாம். வாங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா போட்டால் பொரியறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மீடியமாக வச்சிங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டோம். பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ லைட்டாக நம்ம பொரிஞ்சிருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. நம்ம ஒகேனக்கல் சாப்பிட்ட டேஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயும் நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எல்லா மீனையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், திருப்பி விட்டாச்சு. வெந்துருச்சு பாருங்கள். மீன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம எல்லா மீனையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வெந்த மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்திருக்குங்க மீன். பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்கல, கரெக்டானதில் வெந்து வந்திருக்கு. நமக்கு அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, பாய்.